அண்மை செய்தி. ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார். ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ்குமார். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரிலிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு தடை உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்புல நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் உதவி